ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மட்டன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போது வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் நறுக்கி வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் அரிசி மசாலா, பிரியாணி மசாலா தூள், டால்டா, தயிர், லெமன், புதினா இதை எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ என்ன பண்ணோம், டால்டா ஊற்றிக்கிறோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிறோம். எண்ணெய் காஞ்சதும் சோம்பு போட்டுக்கிறோம். சோம்பு பொரிஞ்சதும் இப்போ நம்ம கறி மசாலா, பட்டை, லவங்கம், அன்னாச்சி பூ இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன். அதை போட்டுருவோம். அது வதங்கினதும் லைட்டாக கொஞ்சம் சூடானோன்னு வெங்காயம் போடணும். வெங்காயம் நல்லா வதங்கணும். நல்லா பொன்னிறமாக வெந்துருச்சு, நல்லா வதங்கிடுச்சு. தக்காளி போட்டு கல் உப்பு கொஞ்சம் போட்டு வதக்கிற வேண்டியதான். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கணும். பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடணும். அதுக்கப்புறம் நம்ம மட்டன் கழுவி வச்சுருக்கிறேன், மட்டனை போடுறேன்.
மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்குவோம். நல்லா கலந்து வதக்கிட்டு கொஞ்சமாக லைட்டாக கல் உப்பு போட்டுக்குவோம். கறிக்கு சாரணும் அப்படின்னு அதுக்காக. ஏற்கனவே நம்ம உப்பு நிறைய போட்டிருக்கோம், அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்கணும். இப்போ என்ன பண்ணுறோம், அது மேலே வந்து புதினா இலையை வந்து அப்படியே தூவின மாதிரி வைக்கிறோம். வச்சுட்டு அப்படியே ஒரு மூடி போட்டு நம்ம மூடி வச்சிடணும். இப்போ பாருங்கள், அந்த பச்சை நிறமெல்லாம் மாறி அந்த ஜூஸ்லாம் இறங்கிடுச்சு பாருங்கள். இது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அதை அப்படியே கிளறி விட்டுலாம். அடுத்து பிரியாணி மசாலா கடையில் வாங்கி வச்சுருக்கிறேன், அதை போட்டுக்குவோம். அதுக்கப்புறம் சில்லி பவுட்ரு, வெறும் மிளகாத்தூள், அது ஒரு ஸ்பூனு. அப்படியே நல்லா கிளறி விட்டுட்டு தயிர் கொஞ்சம் ஊற்றிக்கிறோம். ஏற்கனவே ஒரு அரை பாக்கெட் ஊற்றிட்டேன், அதை வீடியோ எடுக்க மறந்துட்டேன். உங்களுக்கு தெரியணுங்கிறக்காக காட்டுறேன். லெமனும் அதே தான், அரை லெமன் புளிஞ்சுக்கணும். புளியில் வீடியோ எடுக்க விட்டுட்டேன், உங்களுக்கு தெரியணுங்கிறக்காக காட்டுறேன். அதுக்கப்புறம் இப்போ நல்லா கலந்துக்கிட்டு இப்போ நம்ம வந்து ஒரு படிக்கு, இப்போ ஒரு படி அரிசினா ஒரு படி தண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். அதை ஊற்றி எவ்வளோ தான் நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். கரெக்டாக தண்ணி வச்சுட்டேன். சம அளவு ஒரு படி அரிசினா ஒரு படி தண்ணி, அதே மாதிரி ஒரு படி அரிசிக்கு 1.25 தண்ணி, இல்லை ஒரு படி அரிசிக்கு 1.5 படி தண்ணி எல்லாம் வச்சுட்டேன். இருந்தால் லைட்டாக அடி பிடிக்குது. அது என்ன, அது எதுனாலேன்னு எனக்கு தெரியல. நாளைக்கு நான் உங்களுக்கு தெரிஞ்சால் கொஞ்சம் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். கொஞ்சமாவது அப்படியே அடி பிடிச்சிருக்கு. இப்போ நல்லா கொதித்த உடனே அரிசியை போட்டுக்கணும். இப்போ நான் வந்து குக்கரில் தம் போட்டுருவேன். இப்போ நூடுல்ஸு விசில் ரிலீஸ் பண்ணிட்டு எடுக்க போகிறோம். இப்போ எடுத்தாச்சு. இப்போ வந்து நான் கேசரி பவுட்ரு வந்து கலருக்காக தண்ணி ஊற்றிட்டு அதில் ஊற்றி விட்டுருக்குறேன். பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக செம்மையாக வந்திருக்கு. டேஸ்ட்லாம் நல்லா இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நானே ஒரு கையால் கேமரா பிடிச்சிட்டு ஒரு கையால் சமைக்கிறதுனால இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் போட்டது சரியாக நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. ஆனால் நான் எது காட்டணுன்னு அதை தான் போட்டிருக்கிறேன்.
அதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு என்ன வேணும், எது பிடிச்சிருக்கு, எது பிடிக்கல, இதெல்லாம் கொஞ்சம் சொல்லுங்கள். அப்போ தான் நானும் வீடியோ போடுறதுக்கு எனக்கும் ஒரு நல்ல இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். பார்த்துட்டு எல்லா ஃப்ரெண்ட்ஸும் பார்த்துட்டு போகிறீங்க, லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க, கமெண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க. கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள், சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.